இப்போ கூட ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் ப்ளக்கை பிடிங்கினே இருந்தான்னு பாருங்க, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது. அவன் டாஸ்மார்க் போவான்னா நேராக போவான், அந்த ப்ளக்கை பிடிங்கிடுவான். நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்டில் ஜாலியாக தூங்குறது. நான் சிஎம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப இது ஏன்னா டாடி கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது எழுதுறது, உல்டாவா எழுதி விட்டுறது, அதே பொழப்பு. என்ன ப்ரெஸ்ஸு தலையே காணும், கம்மியாக இருக்கு. தாடி யூ ஆர் தேர், ஃபுல் ப்ரெஸ் வந்த மாதிரி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த கான் சிட்டி எனக்கு இந்த மாதிரி படங்கள் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா அவ்வளோ அருமையான அந்த துரைராஜ், ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியும் உங்களுக்கு, ஹாரிஸ் துரைராஜ் என்னை அப்ரோச் பண்ண விதமே வேறு. சும்மா நான் எப்பவுமே இந்த புதுசாக வரவங்களுக்கு ப்ரையாரிட்டி தரும், புது டைரக்டர். ஏன்னா அவங்க வந்தது தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இவர் வந்தார், இந்த அப்ரோச் பண்ண விதம் வேறு. இதுங்க உங்கள் கேரக்டர். அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க? ஏன்னா முதல்ல நான் கேட்குறது ப்ரொடியூசர் யார்? ஏன்னா இன்றைக்கெலாம் படம் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை கொண்டு வந்து தேட்டர் வரைக்கும் சேர்க்கறதுக்கு தம் இருக்கணும். அது இருக்குதா? யார் பாப்பா? அதுவும் நானேன்னாரு. பார்த்தா 5 அடியில் தான் இருக்கிறாரு, இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கிறார் அந்த ஆள் அப்படின்ட்டு. சரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட் சொல்லுன்னா பாபு எல்லாரையும் யோகி பாபுலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கியா நான் இவ்வளோ இது எடுப்பியா நீ அப்படின்னா? ஏன்னா அதில் டெய்லியில் 100லேருந்து 150 பேர் என்னோட ஒரு சீன், எனக்கும் அந்த அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கிற காம்பினேஷனே, அப்புறம் இந்த அருள் தாஸ், இந்த 3 பேருக்கு 150 பேர் வேணும். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் பண்ணுவானா இந்த ஆள்? கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்ற, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டோமான்னு வச்சுனா டேபிளில் கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. எடுக்கலாமா வேணாமா? சரி எடுத்துட்டு, ஏன்னா பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான், லபக்குன்னு எடுத்துட்டு நேராக பண்ணேன். ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு கொடுப்பான், 10 மடங்கு கொடுப்பான் யோகி பாபுக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட்டேன், கொஞ்சம் வெயிட் பார்ட்டி தான், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியம் பட்டேன். தைரியம் அதுதான், தில்லு, அந்த டைரக்ஷன் என்னன்னா அவனே எல்லாமே ஒன் மேன் ஷோ அண்ட் நைஸ். அந்த டிஓபி கூட பார்த்தீங்களே, என்னது ஃபாக்ஸியா பவுன்சியா? அந்த ஃபாக்ஸி இங்கே தான் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசாக வரான். அங்கே வரும்போது பிக்கினியில் தான் வருவான், எல்லாமே திறந்து கிடக்கும். யாருமா இவன் இன்னமும் ஹாலிவுட்டு டிஓபி மாதிரி வரான்? பிகாஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். இதில் பேர் வருவானுங்க, ப்ரன்னுவானுங்க, வீணு கத்துவானுங்க, அதெல்லாம் வேலைக்கு வந்தான். இருக்கிறதே தெரில, ஒன் ஆஃப் த பாய் மாதிரி சுற்றினே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ஸுங்க டக் டக் டக்குன்னு செட் பண்ணிடுறானுங்க. இந்த துரைராஜ்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்து அழகாக அனுப்பிச்சி விட்டுடுவான். சார் நீ கிளம்பிடலாம், என்னை ஒரு நாள் முன்னாடியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். தம்பி நல்லா யோசிச்சுக்கோ, வேறு எதுனா இருக்க? எதுவுமே கிடையாது. இல்லைப்பா எனக்கு ஒரு ஃபேமிலி கேம்லி பேக் ட்ராப், ஐயா அதெல்லாம் இந்த படம் கிடையாது. திஸ் இஸ் கான் சிட்டின்னா. டாடி கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது எழுதுறது, உல்டாவா எழுதி விட்டுறது, அதே பொழப்பு. கான் சிட்டினா மோசமான சிட்டி. அது உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது. பீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸர் நான், அவ்வளோதான். இந்த பணம் கலெக்ட் பண்ணி போகிறது. இப்போ கூட ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் ப்ளக்கை பிடிங்கினே இருந்தான்னு பாருங்க, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி. என்னடா போன வாரம் தான் இவன் எடுத்தான் நம்மளை வச்சு. இப்போ பார்த்தா ஒருத்தன் குடிப்பானா, நேராக போவான், ப்ளக்கை பிடிங்கிட்டு போனான். அது இவ்வளோ பெருசு. அதே மாதிரி செட்டு போட்டாங்க. இவன் எனக்கு அங்கே தான் ஆச்சரியமாக இருக்குது, இவன் செட் பண்ணி எதுனா பண்ணிட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் பிடுங்கினான். அப்புறம் 3ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க போலீஸ். ஏன் இது மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன்னு கேட்டால், அவன் டாஸ்மார்க் போவானா, நேராக போவான், அந்த ப்ளக்கை பிடிங்கிடுவான். ஏன்னு கேட்டதுக்கு அடிச்சு உரிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லியிருக்காரு, நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்டில் ஜாலியாக தூங்குறது? அட பாவி டேய், அது எவ்வளோ குழந்தைங்களாம் இருக்கும், வயசானவங்களாம் இருக்கும், சம்மர் வேறு, இந்த நேரத்தில் எப்படி பண்ணிக்கிறான்னு
பிறந்தேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸுங்களை அழகாக கோப்பப் பண்ணி எடுத்திருக்கிற அந்த டைரக்டர் கண்டிப்பாக அதாவது சொன்ன டைமில் முடிஞ்சு திடீர்னு ஒரு ஃபோன் கால் போன வாரம், சார் படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ். ஷாக்கு. ஏன்னா இதுமாரி படங்கள்லாம் வந்து அப்படியே நின்று போயிடும். ஆனால் இது கொண்டு வர்றான் பாருங்க, அங்கே தான் தம்பி உன்னோட பேக்ட்ராப் என்ன பண்ணாக்கா அஸ்டன்றான் ஈபின்றான், எதுவுமே சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாகவே விழுது மார்க்கு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வசதிப்பா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க லைஃப்பில். ஐயோ அப்பா அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே பாவம் தோணுது. ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்லா வருவார். அதே மாதிரி ஏன்னா இந்த டிஓபியை வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அதிகமாக மற்ற டெக்னீஷியன்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த நேரத்தில் டிஓபின்னும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோடய படம் விண்ணை தாண்டி வருவாயில் மனோஜ் பரமஹம்சா, அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க தொலைக்காட்சி நிறுவனத்தோட தலைவராக போட்டதுக்கு நான் சிஎம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப இது, ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை கண்டுபிடிச்சா அந்த போஸ்டிங் போடுறாரு பாருங்க, அதுதான். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இல்லை நிறைய டிஓபிஸ் வருவாங்க. ஏன்னா அவன் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபெலோ அந்த மனோஜ் பரமஹம்சா. ஐ யூஸ் டு கால் இம் மாஞ்சா மாஞ்சான்ட்டு. ஏன்னா மாஞ்சானா எப்படி இருக்கும், காத்தாடியில் மாஞ்சா கயிறு பார்த்துருக்கீங்களா, போயிட்டிங்கன்னா பறக்குன்னு கை ஏமாந்திங்கன்னா கை நறுக்குன்னு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது எல்லாருக்கும் சொல்லி தருவோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இது கரெக்டான இடத்துல அவரை போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி பார்த்த நியூஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதையும் இங்கே சொல்லணும்னு நினச்சேன், அதையும் சொல்லிட்டேன். அதேமாரி இந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் எடிட்டர் மாதிரியே தெரியல நிஜமா. ஆண்டனி அளவுக்கு கிளாஸ் இருக்குது எடிட்டர், ஆண்டனி அளவுக்கு நிஜமாகவே. ஏன்னா இப்போல்லாம் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவங்க ப்ரெஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, என்ன பண்ணோம் இது எப்படிலான்ட்டு. பட் இருந்தால் கூட கண்டென்ட்டு இருந்தால் கூட அதில் இருக்கிற ரா மெட்டீரியல் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பார்ப்போம், ஃபாக்ஸ், வார்னர் பிரதர்ஸ்னால் கண்ணை மூடிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் படம் பார்ப்போம், இங்கிலீஷ் படங்கள், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அவங்க சும்மா கை வைக்கணும். இப்போல்லாம் இங்கே எப்படி பார்ப்பாங்கன்னா இதில் யார் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வடிவுக்கரசி அம்மா, பாபு, அப்புறமா இந்த இவர் அர்ஜுன் தாஸ், அப்புறம் இவரெல்லாம் செம குணச்சித்திர நடிகராக போக வேண்டியது. அப்படி மூஞ்ச காய்ச்சி இப்படி கசக்குனாலே இந்த அருள் தாஸ் எதிர இருக்கிறவன் குடல்லாம் பிறண்டுடும். அந்த மாதிரி நடிகராக இருந்தாலும் நிஜமாவே கேமராமேன்லாம் கீழே விட்டுட்டு ஓடிடுறான் அந்த ஃபாக்ஸி. இவர் கத்துற கத்துக்கு நல்லா பேச பசங்க அப்படின்னு இல்லை, நான் அது கரெக்டாக வர மாட்டேன், அவன் திருப்பி வரணும் இப்படி. அது மாதிரி இங்கே போய் நில்லுன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்பார் அவர், எதுக்கு என்ன அங்கே நிற்க சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பயமுறுத்துவார் இது. அந்த மாதிரி ஐயோ அண்ணாச்சி என் கூட காம்பினேஷன் இல்லை இதில் பண்ணியிருக்கீங்களே, வெரி குட். அண்ணாச்சி கலக்கு வேறு நிஜமாக. அவர் கூட வேறு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் அது வரல, இல்லை வராது அதனால இந்த படம் உண்மையில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. ஒரு படம் ரிலீஸுக்கு வருதுனால சந்தோஷம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ கஷ்டங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனுஷன் பாவம் எவ்வளோ நாள் தூங்கியிருப்பான்னு தெரியாது ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா இந்த படம் வருமா வர அப்படி தான் இன்றைக்கி இருக்குது நிலைமை. அது தேட்டரில் கொண்டாந்து இது கண்டிப்பாக ஹிட் ஆகி உங்களுக்கு பெரிய லெவலில் ஓடிடியில் உங்கள் பின்னாடி துரத்தின்னு வருவானுங்க. ஏன்னா இங்கே ஓடுனா தான் அவங்க வருவாங்க, அது மாதிரி. ஸோ இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் பண்ண உங்களோட ஒரு தடி கொஞ்சம் வசதியாக ஏற்றி விடுன்னா. ஆமாம், ஏன்னா அப்போ தான் தெரியும் ஜனங்களுக்கு. ஒரு நம்ம ஒரு சொம்பு குடம் வச்சுருந்தாலும் தட்டி காமிக்கணும் உள்ளே தண்ணி இருக்குது ஃபுல்லான்ட்டு. வெறும் குடம் நினச்சி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தட்டி காட்டி தலையை ஆட்டுதாப்ப. காஃபி கீஃபி டிஃபனை கொடுங்கப்பா. ஓகே பாய் பாபு, கரெக்டாக அடுத்தது நீ கொஞ்சம் கலக்கி விட்டு. ஓகே பாய் பாய்.
ஹீரோயினை சொல்லவே இல்லை. எப்பவுமே எனக்கு ஒரு பேடுங்க, ஹீரோயின் கூட இருக்காதா, நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், இந்த ஹீரோ கூடயே ட்ராவல் ஆகிட்டு போயிடுவோம். இந்த ஹீரோயினுங்க கோச்சின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்குவாங்க, சும்மா போகும்போதே தடிக்கு விழுந்து பல்லுக்குள்ளே வச்சுக்கும். அதனால அம்மா எதுவும் இது பண்ணது எனக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா அந்த அம்மாவும் எனக்கு தெரியும் ஒரு 20-25 இயர்ஸாக. அதனால பேசிட்டேன். என்னடா அர்ஜுன் தலையை குனிஞ்சு சிரியாது. ஓகே பை, டேக் கேர், ஐ லவ் யூ ஆல். ஒரு 6-7 நிமிஷம் பிரசாத்ல வந்து இவ்வளவு ஹாப்பியா இருந்து நம்ம சமீபமா